வாடா சந்தோஷ, உனக்காகத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லி காட்டலான்னு இருந்தா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து எனக்கு டாட்டா காட்டிட்டீங்க. நீ யாவது நல்லா இருறா. நான் என்ன மச்சி பண்ணட்டும், அவள் எனக்குன்னு பிறந்துட்டா. நண்பனுக்காக நீ இதை கூட விட்டு தர மாட்டியா? சரிடா, நீங்களாச்சும் நல்லா இருங்க. காதலுங்கிறது மனசுக்குள்ளேருந்து வரணும். அதில் நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது? உனக்காக சந்தியாவை நான் வந்து தங்கச்சியாக ஏற்றுக்கிறேன்டா. நீங்களாச்சும் நல்லா இருங்கடா. வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சந்தோஷ், இன்னைக்கு புதுசாக ரிலீஸ் ஆக போகிற நம்ம தலை அஜித்தோட படம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். இல்லை வேண்டாம் சந்தியா, நம்ம காதல் நமக்குள்ளே இருந்தால் போதும். அதை 4 பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம். அண்ணா பாருண்ணா, இவர் என்ன பேசுறாருன்ட்டு. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறோம். இதில் சினிமாவுக்கு போகிறதுல என்ன தப்பு? தப்புன்னு நினச்சா எல்லாமே தப்பு தான். மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும் போதுங்க. நல்லது கெட்டது எல்லாம் அவங்க பார்க்குற பார்வையை பொறுத்து. ஏண்டா அந்த பொண்ணு தான் ஆசையாக கூப்பிடுதில்லடா. சினிமாவுக்கு போகிறதுல என்றா தப்பு? ஒரு பொட்டப்பிள்ளை சினிமாவுக்கு கூப்பிடுது, வேண்டான்னு சொல்கிற முதல் நீ தாண்டா. டே ரமேஷ், என் நிலைமையை உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அண்ணன் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. கல்யாண வயசில் அவருடைய ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படா வெளியே சுற்றுறது? இது அவர் காதுக்கு போச்சுன்னா அவரால் தாங்க முடியாதுடா. எனக்காக எங்கள் அண்ணன் கல்யாணத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நாம் வெளியே சுற்றுறது வேண்டாம் சந்தியா. எனக்காக இதை ஒன்றை மட்டும் பொறுத்துக்க ப்ளீஸ். அழகான வயசு பொண்ணுங்க காலேஜுக்கு வந்துடக்கூடாது. உடனே டேரா கட்டிடுவீங்களா? நான் தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? உடம்புல இருக்கிற அத்தனை எலும்பி எண்ணி கையில் கொடுத்துருவேன். என்னண்ணா கறிக்கடையில வேலை செஞ்சுட்டு வந்தீங்களா? ஏன்டா அப்படி கேட்குறா? இல்லை, உடம்புல இருக்கிற எலும்பு பூரா எண்ணீருவேன்னு சொல்கிறியே, அதனால கேட்டேன். என்ன நக்கலா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன சாந்தி, இந்த காளி பசங்களோட உனக்கு இங்கே என்ன வேலை? நீயே ஒரு காளி பையன், நீ இவங்கள காளி பையன் சொல்றியா? ஆமா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேல, மறுபடியும் என்னை தேடி வந்து ஏன் தொல்லை பண்ற? என் நண்பனோட தங்கச்சின்னு பாக்குறேன். இதே வார்த்தைய வேற யாரா சொல்லி இருந்தா நடக்கிறதே வேற. என்ன வேற யாரும் சொல்லியிருந்தா மருந்து குடிச்சு செத்துருப்பியா? சந்தியா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ என்னைக்கா இருந்தாலும் நான் தொட்டு தாலி கட்ட போற பொண்டாட்டி. இப்ப உடனே உங்க அண்ணங்கிட்ட சொல்லி உனக்கு எனக்கு கல்யாணத்தை பேசி முடிக்கிறேன். அப்புறம் தெரிஞ்சுக்குவ அடங்காத மாட்டையும் அடக்கிறவன் இந்த வேலையில. டே தம்பிகளா, காலேஜுக்கு வந்தமா படிச்சமானு போகணும். அதை விட்டுட்டு பணக்கார பொண்ணை பார்க்கறதோ பின்னாடி சுத்துறதோ வச்சுக்கிட்டீங்க, கண்ணை நோண்டி போடுவேன். அண்ணா இல்லைண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான், தப்பாக இது இல்லை. ஏ சந்தோஷ், இவெல்லாம் ஒரு ஆளு நீ இவனுக்கு பயந்துட்டு இருக்கியா? பேசுடி பேசு. இதையும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். இதுக்கு மேல இந்த இடத்துல நான் இருந்தேனா
எனக்கு அசிங்கம். நான் வரேன். ஏய் தெரியுதுல, வேலையை போய் பாடா சனியனே. வாங்க போலாம். இந்த மாதம் வட்டி பணம் 32,000. நம்ம வட்டிக்கு விட்டது 1,20,000. ஐயோ, எப்படி பார்த்தாலும் கணக்கு 10,000 ரூபாய் அடிப்படுதே. என்ன பண்ணலாம்? சரி, வரவு வச்சு தேதியிலேருந்து மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். கணக்கு எங்கேயும் உதப்படாது. ஐயோ, யாரு இது? முதல்ல கையை விடுங்க. கையை எடுங்கன்னு சொல்றல. என்னன்னா யாருன்னு தெரியலையா? யாருன்னு தெரியல. ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் விளையாடுறா. முதல்ல கையை எடுங்க. இப்போ ஐயோ, எடுங்கன்றல. ச்சே, நீங்க தானா? நான் யாரும் என்னமோ பயந்தே போயிட்டேன். இது என்னங்க விளையாட்டு? நான் வேற கணக்குல 10,000 ரூபாய் உதைக்குதேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இது வெள்ளார நேரமா உங்களுக்கு? என்ன சார் நீ கணக்கு போடுற கொண்டா? அது என்ன நீ கணக்கு போடுற? இந்த கணக்கு என்ன போய் கணக்கு போட்டுருக்குறேன்? நான் ஒன்று நீ ஒன்று கூட்டினா எத்தனை? இது என்னங்க கேள்வி? 2. இது நல்லா வேண்டாம் சொன்னா கேளுங்க. அட நான் ஒன்று நீங்க ஒன்று பாருங்க, கூட்டினா எத்தனை? எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். அங்கேயே நின்று பேசுங்க. என் பக்கத்துல வராதீங்க. சொன்னா கேளுங்க. நீ இந்த கணக்கு கேட்டா போட்டா தான் பாருங்க. எப்போதும் உன்னுடன் இருக்க வேணும். அடமுப்போதும் தப்பாம மந்திரம் படிக்க வேணும். அடைமழைக்கு ஒதுங்கும் மைனா குருவி மயங்கி கிடக்கும் மெய்தான் தழுவி. இப்போதும் அட எப்போதும் நான் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேணும். கடமுப்போதும் தப்பாம மந்திரம் படிக்க வேணும். தண்ணீரில் வாழும் செம்மீன தூக்கி கண்ணீரில் நான் போட மாட்டேனே. அடி கஸ்தூரி மானே கண்ணால நானே கல்யாண பூமால போட்டேனே. உன் பேரை சொல்லி ஓயாது உள்மூச்சு வாங்கும் பூமாது. கைவிட்டு போனா தாழாது மண் விட்டு போகும் வாழாது. அடி ஆத்தாடி உன் மேல நான் வச்ச பாசம் ஆகாயம் போல் இங்கே சாகாமல் வாழும். நீதான் நான் என்று நான் தான் நீ என்று ஜீவன் ஒன்று தேகம் ரெண்டு. நான் இப்போதும் அடி எப்போதும் நான் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேணும். ஆடமுப்போதும் தப்பாம மந்திரம் படிக்க வேணும்.
பேசும் பேச்செல்லாம் உன் பேச்சுத்தானே. உள்வாங்கும் மூச்செல்லாம் உன் மூச்சுத்தானே. ஆடும் பூந்தேரே ஓடும் பாலாரே என்னை சேரு கந்திரு. நான் இப்போதும் அட எப்போதும் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேணும். அட முப்போதும் தப்பாம மந்திரம் படிக்க வேணும். அடை மழைக்கு ஒதுங்கும் மைனா குருவி மயங்கி கிடக்கும் மெய்தான் தழுவி. எப்போதும் எப்போதும் நான் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேணும். அட முப்போதும் தப்பாம மந்திரம் படிக்க வேணும். உடம்பெல்லாம் ஒரே வலியே இருக்குதுடா. ஏங்க நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தப்பு பண்ணிட்டேமே, இது நல்லாவா இருக்கு? பிஞ்சில பழுத்த பழம் சாப்பிட உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தப்பு பண்ணிட்டோமேங்க. இது எப்படிங்க நம்ம சரி செய்ய போறோம்? எனக்கு சொல்லுங்க. சாந்தி, இப்ப எதுக்கு அழுகுற? பக்கத்தால் நான் இருக்கிறேன்ல. இங்க வேறு உன்னை விட்டுட்டு நான் வேற அவகடத்துலையும் தாலி கட்ட மாட்டேன். இப்ப எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் பயந்து கூடாது. சுடுதண்ணி காய வச்சுக்கிற, நல்லா ஆற விட்டு ஒரு குளியல் போட்டு கும்முனுவா, எல்லாம் சரியா போயிரு. ஏங்க குளிச்சுட்டு உடம்ப சுத்தம் செஞ்சிடலாம், ஆனா கருப்பு கெட்டு போயிடுச்சுன்னா அதை யாராலையும் சுத்தம் செய்ய முடியாது. இதை ஏங்க நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? சாந்தி, எல்லாரும் மாட்ட நீயே அழுவ ஆரம்பிச்சிட்டியா? நீ ஒன்று கடுகளை கூட கவலைப்படாத. நான் உன்னை கெடுத்துட்டேன், கைவிட்டு போட்டு போயிடுவான்னு நினைச்சிடாத சாந்தி. உன்னை காலம் முழுசு கண்களாம வச்சு காப்பாத்துவேன். நீ தைரியமா ஊடுவோம், அப்புறமேட்டு பேசிக்கலாம். போதுங்க, இந்த ஒரு வாரத்தை போதும். நான் வரேன். சண்முகம், எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. இந்த வயசுல பெத்தவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? அது பெத்தவங்களோட கடமை இல்லையா? அதைத்தானே உங்க அப்பா பண்ணியிருக்காரு. என்னங்க நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? எல்லாம் புரிஞ்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை காதலிக்கிறேங்க. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு மனவரையில இன்னொருத்தருக்கு என்னால கழுத்து நீட்ட முடியாதுங்க. தயவு செஞ்சு உங்களோட வறுமையை காட்டி உங்க காதல நீங்களே மறைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்திராதீங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? அன்பு பாசன்னு எதுவுமே இல்லையா? என் மனசு உங்களுக்கு புரியலையா? அடுத்தவங்க மனசை புரிஞ்சதுனால தான் என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். நீ உன் மனசை மட்டும்தான் பார்க்குற, ஆனால் உங்கள் அப்பா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உங்கள் அப்பாவோட மனசை நீ பார்க்கலையே. அவர் சின்ன வயசுலேருந்து உன்னை எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க. அவர் உன்னை உயர்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையில் நான் மண்ணளி போட விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் தம்பி தங்கச்சியை கரை சேர்த்துற நிறைய கடமை இருக்கு. கல்யாணங்கிற பேரில் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. ரேவதி, தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்க. கல்லும் காந்தமும் என்னைக்கும் ஒன்று சேராது.
ஏங்க அந்த கல்லில் இருந்து தாங்க அந்த காந்தமே வருது. உங்களுக்கு ஏங்க புரிய மாட்டேங்குது? இங்க பாருங்க, வசதியா வாழ்றதா வாழ்க்கை இல்லைங்க. மனசுக்கு பிடிச்சவரோட வாழ்றதாங்க வாழ்க்கை. அது மண் குடிசையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவரோட வாழும்போது அது சொர்க்கங்க. இங்க பாருங்க, உங்களோட கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டத்துலயும் சந்தோஷத்தை பார்க்கறது தாங்க உண்மையான காதல். இப்ப என்ன உங்களுக்கு என்ன, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க தம்பி தங்கச்சியை பிரிச்சிருவேங்கிற பயம் தானுங்க? நிச்சயமா இல்லைங்க, நிச்சயமா இல்லை. உங்களோட தம்பி தங்கச்சியோட வாழ்க்கைக்கு நான் கண்டிப்பா உறுதுணையா இருப்பேங்க. என்ன நம்புங்க. இங்க பாருங்க, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க அமைதியாவே இருக்கீங்கன்னா நான் முடிவா கேட்குறேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ரேவதி, உன்னை பிடிக்கலன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்கள் அப்பா என் மேலே பெரிய மரியாதையை வச்சுருக்காரு. எந்த ஒரு பெற்றோரும் தான் புள்ள எந்த தப்பை வேணாலும் மன்னிச்சுப்பாங்க, ஏற்றுப்பாங்க. ஆனால் காதலை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் உன்னை விரும்பி கல்யாணமே பண்ணிட்டாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பணக்கார பொண்ணை வளைச்சி போட்டானே இந்த ஊர் உலகம் என்னை தப்பாக பேசும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா நல்லவனை வீட்டில் வச்சு நன்றியோடு வளர்த்துனாரு. அந்த நாய் அந்த புள்ள மனசை கெடுத்து கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு உங்கள் அப்பாவே நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன்னு என் மேலே சாப விடுவார். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதை நான் விரும்பலை. எப்போவும் நாம் வந்த வழியை திரும்பி பார்க்கணும். நான் சின்ன வயசில் அனாதையாக நின்னப்போ உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் கொடுத்து வளர்த்தினார். ஒருபோது அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நான் விரும்பலை. தயவு செஞ்சு என் மனசை மாற்றணும் மட்டும் நினைக்காத. என் மனசு கல், அவ்வளோ சீக்கிரம் கரையாது. தயவு செஞ்சு என் உணர்வுகளை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு ரேவதி. உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது தெரியுமா? கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசுல என்னை தவிர வேற யாருமே இல்லைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய உறவுகள் வாழும் தொடக்கதைதான் குந்தன் தேசம் வளர்த்திரைதான். காதல் கொள்ளாதது, ஒரு காவல் இல்லாதது, ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே
மண்ணானதா கெண்ட மீனு கண்ணானதா பூ முடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா சாரம் வைக்காம இருப்பேனா என்ன படைச்சா நீ துணை வரத்தான் இந்த சந்தோஷம் வர காணோம். படத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தான். டைம் வர ஆயிடுச்சு. அவனை வர இன்னும் ஆளை காணாம். வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கிற? என்றாச்சு சந்தோஷத்தையே காணோம் உன் முகத்தில். அது இல்லைடா ரமேஷ், எங்கள் அண்ணன் எப்பவுமே எங்கள் அண்ணன் முகத்தில் எப்பவும் சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் முகத்தில் ஏதோ மாற்றம் இருக்குதுடா. அதான் என்னன்னே தெரியல. என்னடா உங்கள் அண்ணனும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஆடா நீ வேற ஏன்டா, எங்கள் அண்ணனுக்கு காதல்னாவே சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அண்ணன் வாழ்கிறதே எனக்காகவும் எங்கள் அக்காக்காகவும் தான்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எங்கள் அக்கா கூட பரவாயில்ல, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போய் எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறா. நான் தான் தெண்டச்சோறு. கல்யாண வயசில் எங்கள் அண்ணன் எங்களுக்காக கஷ்டப்படும் போது நான் தான் காதல்னு தப்பான வழியில் போகிற மாதிரி தோணுதுடா. எப்போ சந்தியாவை காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போவே என் சந்தோஷமே போச்சுடா. இந்த பாலா போன மனசில் அவளை மறக்கவும் முடியல. டேய் மச்சி, கவலைப்படாதடா. நண்பன் எதுக்குடா நாங்கள் இருக்கிறோம். நிச்சயம் உங்கள் காதல் ஜெயிக்கும்டா. மனசுக்கு ரிலாக்ஸ் ஆக படத்துக்கு போகலாம் வாடா. மாமா மாமா என்னடா சொல்லி தொலை. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏனா ஏனா நாயாட்ட கத்துற? என்ன ஆகி போச்சு? என்ன தலை போற காரியமா? சும்மா உளறிட்டு இருக்கிற? ஆமா, தலை போற காரியம்தான். தலைக்கு மேல வெள்ள போன பிறகு என்ன பண்றது? டேய், நீ என்ன சொல்ல வந்தையோ தெளிவா சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேற எதையும் பேசிட்டு இருக்காத. ஆமா, நான் எதை சொன்னாலும் என் வாயை மூடுறதுல இருங்க. உன் தங்கச்சி என்ன காரியம் பண்ணி இருக்கா தெரியுமா? டேய், ஏடா உனக்கு என் தங்கச்சி குறை சொல்றதே வேலையாடா உனக்கு? ஏடா உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏடா அவதான் உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாளே, அப்புறம் விட்டுற வேண்டியதானே?
ஆமா, அவளுக்கு என்ன பிடிக்கல தான், பரவாயில்ல, என்னை விட நல்ல பையனா பார்த்து கட்டி வை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு உன் தங்கச்சி எப்படி ஒருத்தங்க சுத்தரா தெரியுமா? ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார பின்னாடி சுத்தி எடுக்கிறா. என்னடா சொல்ற? ஏய், நீ சொல்றது உண்மையாடா? நான் சொல்றது உண்மை இல்லதான். உன் தங்கச்சி நீ ஏன் கூப்பிட்டு கேளு, அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உனக்கே புரியும். சந்தியா, சந்தியா. அண்ணா என்னண்ணா கூப்பிட்டீங்களா? என்னவா வேலு மாமா உளறிட்டு போறான்? அண்ணா என்ன நடக்குதுங்க? அண்ணா வேலு மாமா சொல்ற மாதிரியில எதுவும் இல்லை, அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், அந்த மாதிரி எதுவும் இல்லைண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏய், என் அண்ணகிட்ட எதுக்கு இல்லாத பிள்ளாதையும் சொல்லிட்டு இருக்க? சந்தியா, இங்க பாரு, அவனை திட்டாத, சும்மா பழகுன, அவனோட பழகுன அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப அவன் போய் சொல்றானா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இதுக்கு மேல உன் பேச்ச நான் நம்ப தயாரில்ல. அவனுக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா, இன்னைக்கு தான் மாமா வாழ்க்கையில நல்ல முடிவா எடுத்திருக்கிற. அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் பிள்ளைன்னு சொல்ல வர்ற, அது எல்லா பிள்ளைகளும் சொல்றதுதான். ஆனா எங்கிட்ட வேலைக்கு ஆகாது. உன்னோட விருப்பப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். உனக்கு யாரு புருஷனா வரணும்னு நான் முடிவு பண்ணவன. எம்பேச்ச தட்டாம கேட்கணும், அவ்வளவுதான். அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாலகடன்னு தெரிஞ்சதுல என்ன தள்ள பாக்குறியே. என்ன சந்தியா இப்படி பேசுற? உன்னை பூ மாரி பாத்துக்கிற சந்தியா. ஏய் போது நிறுத்து. என்ன பூ மாதிரியே பாத்துக்க தேவையில்ல, ஒரு புண்ணாக்கு தேவையில்ல. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? வாயா புரோக்கர, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கிறேன். சரி, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து குடிச்சிட்டு வா போ. சிகேபி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் தங்கச்சியோ சின்ன பொண்ணு, நல்லது கெட்டது செய்ய வீட்டில் பொம்பளைங்க யாராவது இருக்கணும். நீயோ ஒரு ஒண்டி கட்ட, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம். உன் தங்கச்சி சின்ன பொண்ணு, அது படிக்கட்டும். அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை முதல்ல பண்ணுவோம். நம்ம கவுண்டரோட பொண்ணு ரேவதி இருக்கு, ஏகப்பட்ட சொத்து பத்துகள் இருக்கு. அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. நீ ஊன்னு சொன்னீன்னா காரியத்தை கச்சதமா முடிச்சிடலாம். ஓ புரோக்கரே, சிவா பூஜையில கரடி பூந்த மாரி யா இப்படி பண்ற? என்னைக்கு இல்லாம என் மாமா இப்பதான் தங்கச்சி கொடுக்கறான்னா, அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறிய, உன்னை என்ன தான் பண்றது? டேய் வேலு, கொஞ்சம் அமைதியாரு. புரோக்கர் சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்குதுடா. என் குடும்பத்துக்குன்னு ஒரு குத்து விளக்கு வேணுமில்ல. வீராசாமி கிட்ட 2 மடங்கு சொத்து இருக்குதுடா. வீராசாமி பொண்ணை கட்டிட்டா எனக்கு சொத்து, எல்லா சொத்து எனக்கு வருமில்ல. அப்புறமேட்டு உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். நீ என்ன பண்ற? என்னடா முடிக்கிறீங்களா? வேற என் மாமனுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்த்து அந்த வீட்டுக்கு வரோம். சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லணும். பரவாயில்ல, சொல்லிடுறலாம். ஆமா, நம்ம சந்தியாவோட நிலைமை. டேய், ஏன்டா இந்த நல்ல நேரத்தில் அவளை பத்தி நினைக்கிற? ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நம்ம வாழ்க்கை
இது மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ வச்ச தீ வந்து இங்கே பத்துது இப்போது என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது கள்ள பார்வை பார்த்து கதைய ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி காலப்பட்ட குத்தமின்னு ஊருக்குள்ள கேட்டேனே காலுப்பட்ட சொர்க்கமுன்னு கட்டில் மேல பார்த்தேனே காமன் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு கண் திறந்து பாப்போமா காய்ச்சல் அடிக்கு உசுறு துடிக்கு ஒதுங்கிச்சா போமா கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு 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 ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ தம்பிக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும்.
தங்கச்சிய வேலையை இந்த வருஷத்தோட நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த புரோக்கர் வேற வர சொல்லியிருந்தேன், ஒன்றும் காணோம். அப்பனே முருகா, இதுக்கெல்லாம் நீ தான் ஒரு வழிகாட்டணுமப்பா. என்ன அந்த முருகர்கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி வேண்டிட்டு இருந்தீங்களா? ரேவதி, நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அது அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும். நான் நிலத்தில் இருக்கிற நீர் மாதிரி, ஆனால் நீ வானத்தில் தெரிகிற நிலா மாதிரி. என்னைக்குமே ஒன்று சேராது, ஒத்தும் போகாது. ஏன் சேராது? அந்த தண்ணியில் நின்று பாருங்க, அந்த நிலா நல்லா தெரியும். இங்க பாருங்க, வெளிப்படையா நீங்க என்ன மறைச்சாலும் உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். ஏங்க என்னை ஏன் வெறுத்து ஒதுக்குறீங்க? ரேவதி, எங்க என்ன எரியாம நான் உன்னை காதலிச்சிருவானே, எனக்கு பயமா இருக்கு. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசாபாசிகளெல்லாம் இருக்குமில்ல. தயவு செஞ்சு சொல்றேன், அது அது என்னமோ தெரியல, என்னையே அறியாம உன் மேல எனக்கு காதல் ஏற்பட்டுருமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு ரேவதி, வேணாம். இது எங்கேயோ போய் தப்பான விஷயத்துல முடிஞ்சிருன்னு எனக்கு தோணுது. ஏங்க எது தப்பு? என்ன தப்புன்னு கேட்குற? நான் உங்களை ஆசைப்படுறதுல என்னங்க தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம நிச்சயமா எங்க அப்பா நம்ம காதலை ஏத்துக்குவாரு. நான் மட்டும் உங்களை காதலிக்கிற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் தாங்க முதல்ல சந்தோஷப்படுவாரு. சண்முகம், எனக்கு உங்க தோல்ல சாஞ்சு தூங்கணும் போல இருக்கு. வேண்டாம் ரேவதி, தயவு செஞ்சு யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. வேணா ரேவதி, விடு ரேவதி. யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் காதலிக்கிற போது பண்ணாம வேற எப்ப அனுபவிக்கிறது? இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் முடிஞ்சு நமக்குன்னு அழகான 2 குழந்தைங்க, ஒன்று பொண்ணு, இன்னொன்று பையன். அதுவும் பையன் வந்து உங்களை மாதிரியே, பொண்ணு என்ன மாதிரியே. ரேவதி, என்னம்மா இது? என்னன்னு கேட்கிறேன். அப்பா, அது அது ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லையா? நான் இல்லைங்க ஐயா. ஏய், என்னடா ஒண்ணு இல்ல? எச்சக்கா நாயே, ஏடா பசிக்கு சோத்த போட்டா சோத்து பானையிலேயே வாய வச்சிருச்சுடா அந்த நாயே. ஏய் முதலாளி, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏய், நான் பேசலடா, நான் பேசல. நீதான் என்ன அப்படி பேச வச்சுட்ட, நீதானா என்ன பேச வச்சுட்ட. ஏய், இந்த முதலாளி முதலாளின்னு இன்னொரு தடவை பேசுகிறாத. ஆமா, எனக்கு அப்படியே ஆத்திரத்தில் உள்ள கொள்ளணும் போல தோணுதுடா. ஏய் ஏய், உன்னை இத்தனை நாளா வளர்த்துன்னு அதுக்கு நீ காட்டின நன்றி கடன் தானா? ஏடா, நீங்க 3 பேரும் அனாதையா ரோட்ல நின்னீங்கல்ல, அப்ப நான் கூட்டிட்டு வந்து சோறு போட்டு தங்க வச்சேன்டா, அதுக்கு காட்டுற நன்றி இதுதானடா. ஏய், நீ என்கிட்ட சொத்தை கெட்டுதா கூட நான் எழுதி கொடுத்துருப்பேன், பாதி சொத்தை எழுதி கொடுத்துருப்பேடா. இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் அழகான பொண்ணு மயக்கி போட்டியடா. அப்பா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவரு மேல எந்த தப்பு இல்லப்பா. நான் தான் அவரு மேல ஆசைப்பட்டேன். ஓஹோ, அந்த அளவுக்கு உண்டவன் மயக்கி போட்டானா? என்ன டேய், என் பிள்ளைய நீ மயக்கி வச்சுட்டியாடா? அப்பா, நான் அவர் ஆசைப்படுறதுல என்னப்பா தப்பு இருக்கு?
உங்களுக்காக அவர் ஓடி ஓடி உழைச்சு பாதியா தேய்ச்சிட்டாரு. இந்த வீட்டு மருமகனா வரத்துக்கு அவருக்கு என்ன தகுதி இல்ல. அப்ப அவரை நான் மனசார காதலிக்கிறேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவர் தான் பண்ணிக்குவேன். இல்ல நான் என் உயிரை விட கூட தயங்க மாட்டேன். என்ன சொல்ல? வாழ்ந்தா அவங்களோட தான் வாழுவேன், இல்லவனா செத்து போயிருவியா? போடி, செத்து போ. இப்படி மயிறு கட்ட பொண்ணு எனக்கு இருக்கிறது ஒண்ணுதான், செத்து போறதும் ஒண்ணுதான். செத்தைனா அடுத்த நாடே கருப்பு பண்ணிட்டு தலைமுறையிட்டு போயிருவேன். ஏண்டி ஒரே பிள்ளையாச்சேன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துனா உனக்கு காதல் கேக்குதாடி? காதல் போடி மூடிட்டு உள்ள. முதலாளி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல முதலாளி. மனசார சொல்றேங்க முதலாளி. நான் உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கையானவன் சொல்லுவீங்களே, அந்த நம்பிக்கையா தாங்க முதலாளி இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத இப்ப நம்புங்க முதலாளி. உங்க பொண்ணு தான் என் மேல ஆசைப்பட்டால வடிக்க, நான் உங்க பொண்ணு மேல ஆசைப்படல முதலாளி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நின்றுகிட்டு இருந்தத இந்த ரெண்டு கண்ணாலையும் பார்த்தனே நானே. இனியும் என்ன நம்புன்னு சொல்றியா? எப்படா நம்புறது? ஏய், என் கண்ணு முன்னால நிக்காத, போயிருங்கிறது. என் உள்ளவே கொதிக்குதுடா. முதலாளி, எப்ப என் மேல இப்படி ஒரு பழி வந்ததோ, இனிமேலும் இந்த வீட்டில் இருக்க நான் விரும்பல முதலாளி. முதலாளி, இனிமே சத்தியமா இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். ஆனா ஒண்ணு முதலாளி, நம்ம ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. என் மேல ஆசைப்பட்டதை தவிர்த்து வேற எந்த தப்பான எண்ணமும் அந்த பொண்ணு மனசுல இல்லை முதலாளி. தயவு செஞ்சு என்ன பழி வாங்குறத நினைச்சு அவ வாழ்க்கைய பழிகாட ஆக்கியதாங்க முதலாளி. முதலாளி, அவளுக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து. பெத்த பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? என் பிள்ளைக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணி வை, நல்ல மாப்பிள்ளையா பார்த்துன்னு சொல்றியா? ஏய், விழுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சது ஏன் தப்பு தாண்டா? ஏன் தப்புதான் இல்லைன்னு சொல்ல. தயவு செஞ்சு நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத. என் பார்த்தாயே எனக்கு எரியுதுடா. இன்னொரு கொலை பண்ண வச்சிடாத, போயிடுங்கிறது. காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி. பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது,
என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது? வந்ததால் இத்தனை துன்பமும் வாய்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது? என்பலம் இன்றுதான் அம்பலம் ஆனது. நீயும் இந்த துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே. நேரம் ஒரு காலம் வரக்கூடும், அன்று ஒன்னாகலாம். கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி, ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது. காதல் ஓர் பாவமடி, ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது. அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி, காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி. திருவாணி என்னையா ஏன் சைக்கிள் தெரு தள்ளி மச்சி காத்தடிக்கு போச்சா? காத்திரங்களையா பஞ்சரே ஆயிடுச்சு. பஞ்சர் ஆகி போச்சா? பஞ்சர் ஆகிற அளவுக்கு ஓட்டுனேன். என்ன பண்றது, எடுத்து இந்த உலகத்துல 2 ரவுண்ட் வந்தா பஞ்சர் ஆகி போச்சு. அம்மா உனக்கு பஞ்சரோட தெரியுமா? இன்னும் இப்படி கேட்டுப்பிட்டேன். நான் ஒட்டாத சைக்கிளே கிடையாது. அந்த காலத்து சின்ன சைக்கிள் இது, இந்த காலத்து நல்ல ஒட்டுவேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டிடலாம். உங்களோட தூக்கி காட்டு பார்த்து. எனக்கு இருக்கா என்ன தூக்கி காட்டுறது? சைக்கிளை தூக்கி ஸ்டாண்ட் போட்டு எப்பத்தானே பார்த்து ஒட்ட முடியும். ஐயோ சைக்கிள் ஸ்டாண்டா, அது ஒழுங்கா சொல்லியா? தூக்கி காட்டுனா பாரு. கரெக்டா பஞ்சர் ஓட்டி கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நீ வெத்தலை வாக்கு போற செலவு என் செலவு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டா கழட்டி கொடுத்துற கம்ப்யூட்டர். கழட்டி கொடுக்குறியா? கழட்டி நானும் எத்தனையோ டூப்பை பார்த்துக்கிறேனாயா, எத்தனையோ சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டி இருக்கிறேன். இந்த 5 வயசு ஓட்டி நான் பார்த்ததே இல்லை. நீ பார்த்ததே இல்லை? ஆமா, எத்தனை பேர்த்து விட்டேன்? என்ன மிஞ்சி பண்ண ஒரு 4-5 பேர் விட்டுருப்பேன்.
அப்படி எங்க ஆயா விட்ட? உலகத்துல விட்டேன், வெள்ளித்திருப்பூர்ல விட்டேன், மயிலம்பாடியில விட்டேன். எங்க விட்டு ஓட்டினாலும் சரி 27 நாளுக்கு அப்புறம் நிக்க மாட்டேங்கிற டொர்ன்னு பிடிக்கிட்டு போய். அங்க விட்டு இங்க விட்டுன்னு சொன்னீங்க, எங்கிட்ட ஒட்டியா நீ? அதுக்கு தாண்டா உறதுக்கு எடுத்தாந்துருக்கிற விடு. நான் முட்டு ஒட்டுன்னு வச்சுக்கா, 10 மாசத்துக்கு காத்தே இறங்காது. என்னது காத்து? அது என்ன கரெக்டா 10 மாசத்துக்கு இறங்காது? அதுக்கு உத்தரவாதம் நான் தரேன். பாரு என்னடா உள்ள கை விடுற? கண்ணு 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 யோ, இந்த தேய்க்கிறதெல்லாம் போய் உன் வீட்டோட வச்சுக்கோ. தேய்க்கிறன்னு போட்டு டியூபை ரொம்ப தேய்ச்சி போடாத. ஏற்கனவே தேஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. இரு லெவல் பண்ணி ஒட்டி போடுறேன். அருமையா ஒட்டிட்டு மாறாயா? சூப்பர். போட்டு விட்டுறியா? போட தெரியுமா இல்லை சும்மா டுமாங்கலூர்? ஏன்னா அங்கேடா போடுவாங்க, வெளியே போட்டு விட்டுருவோங்க. சரி சரி, எப்படி ஒட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் நீயே ரெடி ஆயிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க அன்னைக்கு சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? சரியா, நானும் பாக்குறேன். இந்த டியூபை ஒட்டி கொடுத்த யாருமே சரியா ஒட்டல, நீ கரெக்டா ஒட்டி கொடுத்துட்டீல, அதனால நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி வா போலாம். போலாமா? எங்க கல்யாணம் பண்ணவா? கல்யாணம் பண்றதுதான். அதான் நல்ல நேரம் பார்த்து அப்புறம் பண்ணிக்கலாம். சரி வா. சரி சைக்கிள் தள்ளி போலாம். சே, எப்போ பாரு லேட்டு. இப்படி காக்க வைக்கிறதுல என்னதான் சுகமோ. வரட்டும். என்ன சந்தியா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டுனா? எல்லாரும் காதலிக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் இங்கடனா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சந்தியா பண்ணுறது? எங்கள் அண்ணனை சொல்லி சமாளித்து வரதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுது. எப்போ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போவே எல்லா பாடத்துலேயும் ஃபெயிலு. இப்போ வேற காலேஜிலிருந்து மார்க் ஷீட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியல, ஒரே கவலையாக இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு கவலைப்படுறீங்க, ஆனால் நான் என் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறேங்க. எங்கள் அண்ணன் என் வேலை மாமாவுக்கு என்னை கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. உங்களை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாதுங்க. நீங்கள் மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் செத்துருவேன். நம்ம எங்காவது இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? சத்யா, ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? நானே எந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் உன்னை கூட்டிகிட்டு போய் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, ஒரு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த வேலை கிடைச்சதையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்காக அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. சரிங்க, உங்களுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டேன். அது என்னன்னு சொல்கிறேங்க, வாங்க. சத்யா, என்ன இதெல்லாம்? யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்க? இங்கே யாருமே இல்லை தப்பாக நினைக்கிறதுக்கு. நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இப்படி தனியாக இருக்கும்போது உதட்டோடு உதட்டு வச்சு முத்தம் கொடுக்கணும்னு தோணும். நீங்களாம் எதுக்கு தான் லவ் பண்ணுறீங்க? உங்களாம் கல்யாணம் ஆகி முதல்ல அவர் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாம் சந்தியா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம். இந்த முதலேருன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? என்ன முதலேருன்னா என்னன்னு தெரியாமலே சார் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? நிஜமாலுமே தெரியாது சந்தியா. என்ன மாதிரி நிறைய பேர் எங்கள் ஊரில் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லு சந்தியா. ஏ திருடா, இப்படி சொல்கிறோம் தான்டா 10 மாதத்தில் பிள்ளை பெற்று கையில் வச்சுருப்பான். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், வா போகலாம். அம்மா சாந்தி, சாந்தி குடிக்க தண்ணி ஒரு சம்பு கொண்டாம்மா. இந்தாங்கண்ணா. என்னண்ணே பையில என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கு, கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லைம்மா, எல்லாம் நல்ல காரியமாக தான் போயிட்டு வந்தேன். உனக்கு பிடிக்குமேனு புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாம்மா, நல்லா இருக்கான்னு பாரு. அண்ணே, நாம் இருக்கிற கஷ்டத்தில் எனக்கு புடவை வேணுமா? நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இப்போ எதுக்கு நான் புது புடவை? சரி, என்ன விசேஷம்?
அண்ணே நானும் உன்னை ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் முகத்தில் பழைய சந்தோஷத்தை காணோம். நீ ஏதோ இழந்த மாதிரி இருக்க. என்னென்ன ஆச்சு உனக்கு? அந்த பழைய சந்தோஷம் எங்கே போச்சு? அம்மா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. இன்பமும் துன்பமும் கலந்து வர்றது தான் வாழ்க்கை. இரவும் பகலும் எப்படி மாறி வருதோ அதே மாதிரி தான் நம்ம மேலே பாசம் வைக்கிறவங்க விலகி போவாங்க, விலகி போகிறவங்க பாசமாக இருப்பாங்க. அம்மா ஏம்மா பழசையெல்லாம் நினச்சிட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக இந்த புது புடவை? என்ன விசேஷம்? அதுக்குண்டான பதிலை சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா. ம் எனக்கு ஒரு பையனை பார்த்தேன். ம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கும் கடமை முடியுமில்ல. அண்ணே பையனை பார்த்தாலும் நல்ல பையனாக இருந்தான். ஏதோ அவங்க அப்பா பரம்பரை சித்த வைத்தியராம்மா. பையன் கூட அதே மெடிக்கல் தான் வச்சுருப்பான்னாட்டுக்குது. பார்க்குறதுக்கு நல்ல குடும்பமாக இருந்தது. அதனால தான் உனக்கு பிடிச்சிருந்தா அடுத்த மாதமே கல்யாணத்தை வச்சிடலான்னு மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்கிறேன். அண்ணே சொல்லுண்ணே. அந்த புடவைய மாப்பிள்ளை வரத்துக்குள்ள அந்த புடவையை மாற்றிட்டு வாம்மா. அண்ணே எனக்கு பிடிச்ச கலரை கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதண்ணே. இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிம்மா, நான் உன்னை வற்புறுத்தவே இல்லை. உன் பேச்ச நான் என்னைக்கு மீறி நடந்திருக்கேன். இங்கே பாரு, நீ போய் வரப்போகிற மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கு மரியாதை கொடுத்து தான் பழக்கம். அதனால் மாப்பிள்ளைக்கு வரும்போது அந்த சீலை கட்டிட்டு வந்து நின்று வணக்கம் மட்டும் போடு. இங்கே பாருங்க, பார்த்துக்கலாம். நான் என்னால் புடவைலாம் மாற்ற முடியாது. உனக்காக வேணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா காஃபி கொண்டு வரேன், புரியுதா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ தான் உங்களை பற்றி என் தங்கச்சிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். சரி சரிங்க, வெள்ளிக்கிழமை தான் அப்பா அம்மாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு வேலையாக அந்த பக்கம் வந்தேன். அவன் அப்படியே ஒரு டைம் பொண்ணை பார்த்துட்டு போயிடலான்ட்டு. புரோகர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஏப்பா, ஆமாம், பொண்ணோட மாப்பிள்ளையும் அவங்க அம்மா வரலையா? இல்லை, அவங்க தான் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தாங்களே. ஓ, வெள்ளிக்கிழமை வர்றாங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேலையாக அந்த பக்கம் வந்தேன், அப்படியே பாட்டு போகலான்னு வந்தேங்க. சரி அம்மா, காஃபி கொண்டாம்மா. இது என்னோட தம்பி, MBA ஃபர்ஸ்ட் இயர், கேஎஸ்ஆர் காலேஜில் தான் படி. என்னம்மா அது, ஏதோ சேராது சாப்பிட்டியா? நான் தான் பழசு சாப்பிட வேணான்னு படிச்சு சொல்கிறேன்ல. அம்மா அம்மா, என்னம்மாச்சு அம்மா? சந்தோஷ், அப்படியே ஃபோன் எடுத்து நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. யோ, என்னையா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்கிற? இதா நீ தங்கச்சி வளர்க்குற லட்சணம்? பெரிய உத்தம நாட்டம் பேசுன. இப்போ என்னடானா, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் தங்கச்சி கர்ப்பமா இருக்காடா? ஏன் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நாக்கு பேசுதேன்னு கண்டபடி வளராதீங்க. இங்கே பாரு சண்முகம், நான் மட்டும் இல்லை, தாத்தா காலத்திலேருந்து இந்த சித்த வைத்தியத்துறையில் குடும்பமாக அந்த தொழிலை செஞ்சிட்ருக்கோம். நீ எங்கே வேணாலும் எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் வேணாலும் கூட்டு போய் பாரு, உன் தங்கச்சி கர்ப்பமாக தான் இருக்கா. போயாயோ, இதெல்லாம் ஒரு குடும்பம், இதில் வேற சம்மந்தம் பேச வேற எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வந்துட்டாங்க. போயா, நான் திரியிற மானங்கட்டு போய்.
படரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது. தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. படரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது. தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. நிழலை தந்த சோலை இன்று அனலை வீசுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. நிழலை தந்த சோலை இன்று அனலை வீசுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? என்னடா இந்த புரோக்கரை வேற இன்னும் காணோம். அந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுத்துருந்தோம். அவன் உடனே சம்மதம்னு மட்டும் சொன்னானா போதுமே, உடனே கல்யாணத்தை மலர்னு முடிச்சிடலாமே. ஐயா வாப்பா புரோக்கர், இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துகிட்ட, சொல்லுப்பா. உங்க உடம்பு டல்லான மாதிரி தெரியுது. அட போப்பா, இந்த பொண்ணை பெற்று வளர்த்தி படிக்க வச்சு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த உடம்ப பத்தி எங்கப்பா நினைக்கிறதுக்கு நேரமா இருக்குது. சரி, மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைச்சபடியே அமைஞ்சிருச்சு. சரி, உங்க பொண்ணோட போட்டோவை பையன்கிட்ட காட்டினேன். போட்டோ பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாரு. நான் விடல, பொண்ணை நேராக கூட்டு போய் வீட்டில் காட்டுறேன்னு சொன்னேன். மாப்பிள்ளை பையன் வீட்டில் வேணாம், பொண்ணு படிக்கிற காலேஜில் போய் பார்க்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு காலேஜில் கூட்டு போய் காட்டினேன். பொண்ணை பார்த்ததும் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. நீங்க சரின்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலாம். அதான் எதுக்கும் உங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போயிடலான்னு. யோ, அவகிட்ட இன்னையே கேட்கறது? பொண்ணை பெற்ற எனக்கு தெரியாதையா? எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? அவளுக்கு எல்லாமே பிடிக்குயா, நான் எது செஞ்சாலும் பிடிக்கும்யா. அவ சின்ன பிள்ளையா இருக்கிற போது அவளுக்கு கேட்டா நான் வாங்கி கொடுத்தேன். எது வேணும் எது வேண்டான்னு தெரிஞ்சுதானே நான் வாங்கி கொடுத்தேன். அவ பெரிய பிள்ளையான பிற்பாடு அவ கேட்டதுல எது நல்லதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தல. சரி, அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த ஏற்பாட்டை பண்ணிடலாம். ஆமா, அவங்க வீட்டில் பெரியவங்க யாராவது வரணுமா? அவங்ககிட்ட பேசணுமா? நீங்க வீட்டில் பையன் ஒன்று தங்கச்சி ஒன்று, அப்பா அம்மா கிடையாது. அதாவது மாமனார் மாமியா கொடுமைங்கிறது சுத்தமா கிடையாது. சரிப்பா சரிப்பா, நடக்கல. இப்படி ஒரு இடம் கிடைக்க உங்க பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நல்லது. அப்பா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீ ஃப்ரெண்டை பார்க்க போறதெல்லாம் போதும்பா. இங்க பாரு, உனக்கு நான் இப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அடுத்த மாசம் உனக்கு சித்திரை போய் வைகாசியில உனக்கு கல்யாணம். வைகாசி 27 கல்யாணம். போய் அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிற வழியை பாரு. சரிங்கய்யா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் வரேங்கய்யா. நல்லது, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரை கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க? யாரை கேட்டுமா நான் முடிவு பண்ணணும்? பெற்றவனுக்கு தெரியாதா எது நல்லது கெட்டதுன்னு? வருமா,
உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியுமா? அம்மா ஒன்று கேட்குறேன். தங்கத்தை விட சில்வர் பார்க்கறதுக்கு பளபளன்னு தெரியும், பளிச்சுன்னு தெரியும். பார்த்தோம்னா அதில் முகமே தெரியும் இல்லை? அதனால சில்வர் தங்கத்துக்கு ஈடாகுமா? சொல்லுமா? அப்பா, நம்ம சாப்பிட்ற தட்டுல இருந்து குடிக்கிற டம்ளர் வரைக்கும் எல்லாமே சில்வர்ல தான் பயன்படுத்துறோம். எங்காவது போனா வந்தா மட்டும்தான் தங்கத்தையே பயன்படுத்துறோம். அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. என் பொண்ணு எங்கிட்டயே எதிர்த்து பேசி தர்க்கம் பண்ற அளவுக்கு வந்துட்டாளே. அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். உனக்கு கல்யாணங்கிறது உறுதி. நான் பார்த்த பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் உறுதி. அத யாராலையும் அந்த ஆண்டவனாலையும் மாற்ற முடியாது, தெரியுமா? அப்பா, ஏப்பா, ஏன் என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லப்பா அப்பா, என் விருப்பத்துக்கு மாற நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் நிச்சயமா செத்து போயிடுவேன்ப்பா. அப்பா, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன், சண்முகத்தை என் கூட சேர்த்து வச்சிருங்கப்பா. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பா, தப்பான முடிவெடுத்து எனக்கு நீங்க உயிரோட சமாதி கட்டிடாதீங்கப்பா. அப்பா, ஒரே ஒரு பொண்ணா என்ன செல்லமா அவ்வளோ ஆசாசியா வளர்த்துறீங்களே, காலம் பூரா என்ன கண்ணீரில் தவிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்கப்பா. என்ன புரிஞ்சுக்கங்கப்பா. உங்க இப்படியெல்லாம் பேசி என் மனசை மாத்திரலாம் நினைக்கிறியா? முடியவே முடியாதுமா. ரேவதி, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். ஆரம்பத்தில் நான் செய்யறது எல்லாமே உனக்கு தப்பா தாமா தெரியும். நான் பார்த்துருக்கிற இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்க, நீ ராணி மாதிரி வாழுவ. புரிஞ்சுதா? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் அவனைத்தான் கட்டிக்குவேன், அந்த சண்முகத்தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரியுதா? ஆமா, நீ செத்தாலும் பரவாயில்லமா, இந்த கல்யாணம் நடக்கும். நான் நினைச்ச பையனோட அந்த கல்யாணம் நடக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. அம்மா, அதையும் மீறி நான் ஓடி போயிடுவேன், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைச்சேன். உங்க அப்ப உசுரோட இருக்க மாட்டான். அருவாள் எடுத்துட்டு பின்னாடியே வருவேன். எந்த காலு முன்னால வச்சதோ அந்த காலை வெட்ட மாட்டேம்மா, வெட்ட மாட்டேன். அதே அருவாள்ல கொப்ப கழுத்தை அறுத்துட்டு செத்துருவாமா. அப்படி செத்துட்டா கல்யாணம் எப்படி நடக்கும்? நடக்காதுல்ல? பார்த்துடலாமா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஏப்பா, நம்ம சொக்கனாச்சி கோயிலில் தேங்காய் உடைப்பாங்கன்னு வந்தேன். அதனால தான் ஏதோ தேங்காய் மூடி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்தேன். ஏதோ நம்மளுக்கு முன்னாடியே 4 பேர் நிற்கிறானுவோ. எனக்கு எப்படி தான் தேங்காய் மூடி கிடைக்குன்னு அந்த சொக்காய் மேலே பாரத்தை போட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ நம்ம சொக்காய் புண்ணியத்தில் ஒரு அரை மூடி தேங்காய் கிடச்சி. அந்த அரை மூடியை மேலே எல்லாமே சாப்பிட்டேன், உள்ளே மட்டும் சாப்பிடவே முடியல. உள்ளே விட்டா நாக்குக்கு தான் எட்டுது, பல்லுக்கு எட்டவே மாட்டேங்குது. இதை கீழே தூக்கி போட்டு உடைக்கலான்னு பார்த்தேன், மண்ணாய் போயிருமே.
அதனால கையில் குத்தி உடைச்சா கையில் புண்ணாய் போயிருமே. அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். யாருனாச்சும் வந்து ஒரு யோசனை சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். டேய் ரோட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்னம்மா, உன்னையவே வந்து வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும். நானே பல யோசனையில் இருக்கிறேன். அதுதான் அரை முடி தேங்காய் கையில் வச்சுட்டு உனக்கு என்ன யோசனைன்னு கேட்குறேன். ஏம்மா நீ அதை வேற கேட்குற? நானே மேலே எல்லாத்தையும் தின்னுட்டேன், நடுவில் தான் திங்கவே இல்லை. நாக்குக்கு மட்டும்தான் எட்டுது. நாக்கு போட்டு நக்கி தின்னு. நாக்க போட்டு தான் நக்குன்னு, ஆனால் பல்லுக்கு எட்ட மாட்டேங்குது. என்னன்னு தான் தெரியல. எட்ட மாட்டேங்குதா? என்ன இங்க பாரு, கால் தண்ணில வச்சு அமுக்குனீங்கன்னா உடஞ்சு போயிடும். எது கால் செந்தில் வச்சா? ஆமா, நாங்களும் அப்படிதான் உடைப்போம். நீயே அப்படி உடைக்கும் போது ஆம்பளை, நான் உடைக்க மாட்டேனா? உட இருக்கிற ஒன்றும் போட்டோம். நீ மட்டும் சொல்லு, அது மாதிரி நான் பண்றேன். டேய் கால் ரெண்டு விரி. பெருசா தான் நான் எப்பயுமே விரிப்பேன். நடுவில் தேங்காய் வைய. எதுலேயும் கடைசியா வந்தாலும் நான் பெருசா தான் பண்ணுவேன். கால் ரெண்டு ஒன்றா வை. நல்லா இறுக்கி அமுக்கு உடஞ்சிரும். அமுக்குடா, உடஞ்சுதா? தேங்காய் உடைக்கிறோம், வேற ஏதோ கையோட எடுத்து உடைக்கிற. அதை கேரகம் உடையவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? நல்ல தம் கட்டி அமுத்துறா, உடஞ்சிரும். தம் கட்டி அடிச்சா உடஞ்சு போயிரும்ல. ஆமா, அதுல உடைக்கிறதுன்னு ரொம்ப பெரிய ஆளுப்பா. எல்லாருமே புரிஞ்சுங்க. இப்ப பாரு, நான் அடிக்கிற தம்முல எப்படி உடையுதுன்னு. ஐயோ ஐயோ அம்மா, என்னாச்சு? என்னாச்சு? உடஞ்சிருச்சா? உடஞ்சிருச்சு. என்ன தேங்காயா? இல்ல, தேங்காயோட சேர்த்து தேங்காயும் உடஞ்சிருச்சு. உங்காய் உடஞ்சிருச்சா? நீ என்ன கை வச்சிருந்த அடியில போய் உங்காய் உடையறதுக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என்னோட கடப்பாறை கம்பி கத்திரிச்சு போச்சுன்னு சொல்லுவேனா? இல்ல என்னோட முளைக்குச்சி முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேனா? இல்ல என்னோட தண்டாயுதம் துண்டா போயிருச்சுன்னு சொல்லுவேனா? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு, என்னாச்சுன்னு. நீ சொல்ற சுத்தமா புரியல. ஏ புள்ள, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? அட புரியாதனாதான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிற. புரியுற மாதிரி சொல்லு. நான் ஏதாச்சும் ஒன்று பேசினாவே இந்த ஊருக்குள்ள கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்றாங்க. உனக்கு வந்து ஒளிவு மறைவோ சொல்லிட்டு இருக்கிற. என்னமே உனக்கு புரியலையா? இல்ல இல்ல, ஒளிவு மறைவோ சொல்லணும்னா நீ ஓப்பனாவே சொல்லு. என்னாச்சு? சரி பரவாயில்ல, எல்லாரும் உட்காந்துதெல்லாம் பரவாயில்ல, தப்பா நினைச்சிக்காது. என்னோட குஞ்சு நஞ்சு போச்சு புள்ள. ஐயா கருமம், ஏண்டா அந்த அளவுக்கா போட்டு நசுக்குவ? தொட்டாங்குச்சி அடியில கொண்டு போய் வச்சுக்கிட்டு. ஏண்டா நான் தான் சொல்றேன், உனக்கு அறிவு மயிறு இல்லையா கொஞ்சமா? அது சரி, இப்ப இங்க பேர் அதுக்கு ஒரு வழி இருக்குது, பண்றியா? நேரா பஸ் பிடிச்சு காலையில் நேரமா இருந்துச்சு நல்லாம்பட்டிக்கு போ. நல்லா கட்டு போட்டு விடுவாங்க, சரியா போய். எது நல்லாம்பட்டிக்கா? ஆமா, அங்க போனா ஏற்கனவே இது என்ன கையா காலா கட்டு போடுறதுக்கு? ஏற்கனவே கை உடைஞ்சதுக்கு 2 பேர் கையை தனியா பிடிச்சிக்கானுவா, காலை தனியா பிடிச்சிக்கானுவா. என்னது எத்தா வளர்த்தி இருக்குதோ அந்த அளவுக்கு இழுத்துருவானுவா. இழுக்கிறது மட்டுமா, அந்த வலி தாங்க வேண்டாமா? ஏ புள்ள, அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? 2 பக்கமும் தப்பி வச்சிருவானுவா. சும்மா மாவு துணி போட்டு தோல் மேல போட்டு கட்டி போடுவானுவா. நான் என்ன கட்டுனாங்கன்னா பிறந்த மேடிக்கு படுத்துக்கடா. என் மயிருக்கு என்ன இது? நான் என்ன அவரைக்காட்டுக்கு மருந்தடிக்கிறேனா? இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற தோரங்காட்டுக்கு மருந்தடிக்கிறேனா? அலம்பிட்டு திரியறதுக்கு என்னால அப்படி தெரிய முடியாது. வேற என்ன பண்ணலான்ற? வேற என்ன பண்றது? என்னால வலி தாங்க முடியாது. நீ கொடுத்த ஐடியாவுக்கு தேங்காய் உடைச்சியா இல்லையோ என்னோட உயிர் நடி மேல கை வச்சு விட்டேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி பாரு, உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி என் கூட வக்காய்த்தாங்களா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஊசி போட்டு கூட்டிட்டு வரேன். ஓகேவா? ஆஸ்பத்திரியா? ஏற்கனவே நீ கொடுத்த விடியாலேயே என்னோட பல பகுதி வந்து எடுத்து விட்ட.
இன்னொரு ஐடியா கொடுத்து முழுசா முடிக்கலான்னு சேலத்துலேருந்து வந்திருக்கிறாள. இன்னொரு ஐடியாலாம் வேணாம், நீ அதுக்கெல்லாம் தாங்க மாட்டேன் சரியா? அங்கதான் பல்பு நொறுக்கி போய் கிடக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன மயிர் ஐடியா கொடுக்குறது? நீ வா, நான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். இவன் முடிக்கிறதுலயே இருக்கிறா. சரி பரவாயில்ல, போலாம். காப்பாத்த முடிஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த இழந்த பழம் உனக்குத்தான் செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் உனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான். காப்பாத்த இத முடிஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த இழந்த பழம் உனக்குத்தான் செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் உனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான். சொட்டு சொட்டா இதழ் கட்டு கட்டா உடல் பட்டு தட்டா மொத்தம் உனக்குத்தான். என் படுக்கையில பாதி இடம் உனக்குத்தான், என் மனசுக்குள்ள ஒத்த இடம் உனக்குத்தான், பிரேமா உனக்குத்தான், புளிமா உனக்குத்தான். ஐயோ ஆத்தாடி இது ரெட்ட தாப்பாடி ஆசை கூத்தாடி நான் கசந்து போனேன். இழந்த பழம் உனக்குத்தான் செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் எனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் எனக்குத்தான். பால் பழம் உனக்குத்தான் பாயாசமும் உனக்குத்தான் சந்தனம் உனக்குத்தான் சக்கரை பொங்கல் உனக்குத்தான். ஐயோ ஆத்தாடி இது ரெட்ட தாப்பாடி ஆசை கூத்தாடி நான் கசந்து போனேன்.
எங்கடா அந்த புரோக்கர்ட்ட வேற கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். இன்னும் ஆளை இங்க ஆனா ஒன்னை இங்க ஆனா பொண்ணு வீட்டுக்காரன் என்ன சொன்னான்னு தெரியலையே. ஏங்க நான் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். அது அது வாசந்தி, ஆனா இப்பதான் உன்ன நினைச்சேன். என்னாச்சு? ஏன் பதற? இங்க பாருங்க, என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆடா, ஒரு வீட்டுல பொட்ட நாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 4-5 கடவு நாய் வரத்தான் செய்ய. ஒரு வீட்டுல பொண்ணு இருந்தா போன மாப்பிள்ளை வீட்டுக்கார வரத்தான் செய்வாங்க. நீ அதையே மதிக்க கவலைப்படுற. இங்க பாருங்க, முழுசா என்ன நடந்தது தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் வாந்தி எடுத்து மயக்க போட்டு விழுந்துட்டேன். ஏன் ஏதாவது சேராதது சாப்பிட்டியா? இந்த வாந்தி இந்த மயக்கமோ நான் சேராது தின்னதுனால வந்தல்ல, உங்களோட சேர்ந்ததுனால வந்த வாந்தி. ஏங்க இப்போ நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். பொண்ணு பார்க்க வந்தவங்க என் அண்ணனை நாக்கு பிடிக்கி சாகிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அண்ணனோ உன்னை யாருக்கு எடுத்தானோ அவன் கையில தாலியை கட்டிட்டு வா, இல்லைன்னா செத்து போயிடுன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொன்ன? உண்மை சொல்லிட்டியா? இல்லைங்க, நான் உண்மை எதுவுமே சொல்லலை. என் மனசுல உள்ளதான் சொன்னேன். அண்ணே, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரு என் மேல உசிரியே வச்சிருக்காரு, நிச்சயமா அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொன்னேன். அதுக்கு என் அண்ணன் யாருன்னு சொல்லுமா, நான் வந்து பேசுறேன்னு சொன்னாரு. வேண்டாண்ணே, அவர் நிச்சயமா என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் மேல சத்தியம் பண்ணியிருக்காருன்னு உங்க மேல உள்ள நம்பிக்கையில நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். சாந்தி, பொண்ணுன்னா நீ தான் பொண்ணு. எனக்கு என்னானாலும் சரி, தன் காதலனுக்கு மான மரியாதையை காப்பாத்தின பார்த்தியா? பொண்ணு உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்க வேணும். சாந்தி, ஒன்றும் கவலைப்படாத. என் வாரிசு வயிற்றுல வளர மாட்டிருக்குது. வா, பயப்படாத, நான் இருக்கிறேன் இல்லையா? ஏன் பயந்துக்கிறேன்? இந்தா இந்த செக்கு, உனக்கு எவ்வளவு பணம் ஃபுல் வேணுமோ பண்ணிக்கோ. பாருங்க, எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அட பாவி மவள, என்ன விவரம் புரியாத பேசிட்டு இருக்கிற? அட எதுக்கு பணம் எதுக்கு கொடுத்தாங்கிற? நல்ல டாக்டரா பார்த்து உன் வகுத்துல வர்ற கருவு கலைச்சுக்க. நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி நானே பண்ணி வச்சிடுறேன். கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. போதை எடுத்துக்க. அப்போ இத்தனை நாள் என் கூட பேசுறது பழகிறது எல்லாமே நாடகமா? உங்களை நல்லவன் நம்பிதானே என்ன நானே கொடுத்தேன். ஆனா எனக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இப்படி செய்ய உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், வயிற்றுல வேற குழந்தை வளருது, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்க கால் என்ன சாந்தி இது? காலில் விழுந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்கிற. இப்ப என்ன ஊர் உலகத்தில் நடக்காத நடந்து போச்சு. இங்க பார், நான் உன்னை துரத்தையெல்லாம் ஒண்ணு நான் கற்பழிக்கல. நீயா வந்த ஏதோ தெரியாம ஆகி போச்சு, அவ்வளவுதான். நான் இருக்கிற தகுதிக்கு நீ இருக்கிற தகுதிக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணா என்ன ஊருக்குள்ள மதிப்பாங்களா? இங்க பாரு, உனக்கு பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. கல்யாணத்தை பண்ணு, 3 முடிச்சு போகணும்லாம் சொல்லவே கூடாது. ஐயோ, அட பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை காதலிச்சதுக்காக நான் வைக்கப்படுறேன். உன்னை நல்லவன் நம்பி என்ன நானே கொடுத்துட்டேன்.
இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? இங்க பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறேன்டா. ஓ அங்க போற? நானே போன் பண்ணி சொல்றேன். என்ற பைனான்ஸ்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டா. பணத்தை கேட்டா என் மேல எவங்கிட்டே போய் வயிற்றுல வாங்கிட்டு வந்து நான் சொல்றான்னு சொல்லுவேன் நானு. இதுக்கு மேல உன்னோட மான மரியாதை போயிரும், பரவாயில்லையா? அட பாவி, நீ இப்படி ஒரு கெட்டவன் எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன ஏமாத்துற பாவத்துக்கு நிச்சயமா நீ தண்டனை அனுபவிப்ப. சத்தியமா சொல்ற, என் வயித்துல உள்ள ஒரு குழந்தை மேல சத்தியமா நீ என்னை ஏமாத்து நினைச்ச, நிச்சயமா நீ தண்டனை அனுபவிப்ப. எல்லாம் அந்த ஆத்தா பாத்துக்குவா. சர்தான் போடி, எத்தனை உம்பளைகளை நான் பார்த்திருப்பேன். காதல் தீயில் வேக வைத்து சோக புயல் வெள்ளத்திலே சோர்ந்து போக விட்டு விட்டு